அண்ணாமலை அவர்களுடைய கருத்து கூட்டணி உறுதியானதற்கு பிறகாகவும் தொடரும் இதுபோன்ற கருத்துகளால் மோதல் போக்கு முற்றுமா, இல்ல அதிமுக தலைமை என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுப்பாங்க, இல்ல இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்னா கொடுக்கணும் அப்படின்னு தான் பத்திரிகையாளர்கள் பார்வையாக இருக்கிறது. அடுத்ததாக நம்முடைய இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம் திரு சுவாமிநாதன். அண்ணாமலை அவர்களுடைய கருத்துக்களை நீங்களும் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அந்த கூட்டணி ஆட்சியா, யார் தலைமையிலான ஆட்சி, இது போன்ற விவகாரங்கள் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் சீட்டு இன்னும் பேசணும், யார் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுறாங்க, அதையும் தாண்டி அந்த வெற்றி யாருக்கு இருக்கிறது, அதை பொறுத்துதான் ஆட்சி, இது போன்ற பல்வேறு விவகாரங்கள் இருக்கிறப்போ அவர் தன்னுடைய கட்சி அப்படின்ற பார்வையில் அதை சொல்றாரு. இருந்தாலும் கூட்டணியில இருக்கிறப்போ இது போன்ற கருத்துகள் பகிரப்படுறத நம்ம எப்படி பார்க்கலாம்? நிச்சயமா இது அண்ணாமலை அவர்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விரக்தி இருக்கு. அந்த விரக்தி தான் தொடர்ந்து அவருக்கு வெளிப்படுது. தமிழக பாஜக தலைவர் அவர் இருந்த காலகட்டத்துல பாஜகவை ரொம்ப எழுச்சி பாதைக்கு கொண்டு போனாரு. தனித்து பாஜகவை ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டு வங்கி உள்ள ஒரு கட்சியா, நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கறதுனால நம்ம அதனுடைய அடிப்படையில அவங்க ஓட்டை நம்ம உறுதியா எடுத்துக்க முடியாதாலும் கூட அந்த அணி ஒரு 18% ஓட்டை எடுத்து காட்டினாங்க. அப்ப அண்ணாமலைக்கு என்ன விரக்தினா, அதிமுகவோடு அணி சேர்றதுக்காக தன்னுடைய மாநில தலைவர் பதவி அவங்களுடைய நிர்பந்தத்தால நமக்கு பறிக்கப்பட்டது. ஆன பின்பும் கூட அவர்களோட அணி சேர்ந்தது ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டம் தனக்கு ஏற்பட்டுதான் அவர் உணர்றார். தன்னை நிலைநிறுத்துறதுக்கு அவர் சில விஷயங்கள் செய்துதான் ஆக வேண்டியிருக்கு. இன்னைக்குமே தமிழ்நாட்டுல பாஜகவுக்குள்ள அண்ணாமலைக்குன்னு ஒரு பெரிய வட்டத்தை அவர் உருவாக்கிட்டாரு. இப்ப அவர் இப்படி பேசுறது அந்த பாஜகவுக்கே மிகப்பெரிய பின்னடைவை முதல்ல தரும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமா அதிமுகவோட இன்னைக்கு அணி சேர்ந்ததனுடைய நோக்கம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு அதிக அளவிலான சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்துக்குள்ள போனோம். அதான் நயினா நாகேந்திரனும் தொடர்ந்து சொல்றாரு. என்னோட யாத்திரைங்கிறது தமிழக பாஜகவுக்கு அதிக எம்எல்ஏக்களை கொடுக்கறதா தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. இந்த நேரத்துல கூட்டணி ஆட்சி இல்ல, பாஜக ஆட்சி தான் அப்படின்னு சொல்றது கிரவுண்ட்ல ஒர்க் பண்றவங்களோட மனநிலையை மாத்திரும். அது அதிமுகவை மட்டும் இல்ல, பாஜகவையும் கூட தான் பாதிக்கும். இப்ப தமிழ்நாடு பாஜகல ஒரு அண்ணாமலையோட மனநிலையில இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு தான் இன்னைக்கு தமிழ்நாடு பாஜகல இளைஞர்கள் கூட்டப்படிக்கு பெரும்பான்மையா திரண்டிருக்கிறதே அண்ணாமலை பின்னாடி தான். அது நம்மள நல்லா உணர முடியுது ஒரு ஊடகவியலாளரா. அதை தாண்டி பாத்தீங்கன்னா அண்மையில அமித்ஷா அவர்கள் பங்கேற்கிற அந்த கூட்டத்துல கூட நம்ம பார்க்கலாம். அண்ணாமலை பேர சொன்ன கைதட்டல் அடங்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. அமித்ஷா உன்னிப்பா கவனிக்கிறாரு. சோ அப்ப இந்த இடத்துல அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை தொண்டர்கள் மத்தியில பாஜகவினர் மத்தியில இருக்கு. அப்ப அவர் அந்த பொறுப்பை உணர்ந்து பேசணும். ஏற்கனவே அங்க ஏற்கப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு பாஜக அதிமுக அலைன்ஸ்ல. அமித்ஷா கூட்டணி ஆட்சிங்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது கூட்டணி ஆட்சி இல்ல அப்படிங்கிறாரு. இன்னும் சொல்ல போனா அதிமுகவுடைய நிர்வாகிகள் கூட்டணி ஆட்சி வேற, கூட்டணி அரசு வேற அப்படின்னு வித்தியாசப்படுத்தி காட்டுறாங்க. சோ இவ்வளவு சிக்கல்கள் அங்க ஏற்கனவே இருக்கு. அப்ப இது கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில அதிமுக பாஜக உறவுல இது ஒரு பிணக்கத்தை ஏற்படுத்திடும். இன்னொன்னு மிக முக்கியமான விஷயம், நேற்று அந்த செய்தியாளர்கள் சந்திப்ப ஆரம்பிக்கிறப்ப அண்ணாமலை ஒரு விஷயம் குறிப்பிட்டாரு. நான் தேசிய தலைவர் நட்டா அவர்களுடைய ஒப்புதலோட இந்த பேட்டியை கொடுக்குறேன். இன்னொன்று, நான் வருங்காலங்கள்ல மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்களோட அறிவுரைப்படி நான் பல ஊர்களோட பேட்டி கொடுப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் அந்த செய்தியாளர் சந்திப்பு தொடங்குறதுக்கு முன்னாடி சொல்றாரு. அப்ப நட்டா அவர்களுடைய அறிவுரைப்படிதான் கொடுக்குறாருன்னா இதைத்தான் பேச போறோம்னு சொல்லி கொடுத்தாரா, அல்லது அவர் வழக்கமா பாஜக அரசினுடைய சாதனைகள் எல்லாம் அதுல குறிப்பிட்டிருக்காரு. பல சாதனைகள் அந்த மீண்டும் ஒரு 3வது முறையாக ஓராண்டை நிறைவு செய்ய. நன்றி திரு சுவாமிநாதன், உங்களுடைய பார்வையை பகிர்ந்துள்ளமைக்கு மிக்க நன்றி.